பாருங்கள், என்னாச்சு இந்த எலிக்குன்னு தெரியல, ரொம்ப துடிக்குது. நாங்கள் வேணால் தண்ணி ஊற்றி பார்க்குறோம். ஒரு வேளை தண்ணி ஊற்றி பார்த்தா எழுந்திருக்குமா என்னான்னு தெரியலை. பொறுமையாக ஊற்று. யாரோ அடிச்சு இருக்காங்கங்க, பாவம். யாரோ அடிச்சு போட்டு இருக்கிறாங்க. அதுவும் ஒரு உயிரினம் தானே. உலகம் நமக்கு மனுஷனுக்கு மட்டும் உலகம் சொந்தம் கிடையாதுங்க. ஒரு உயிர்லேருந்து 6 அறிவு ஜீவன் வரைக்கும், ஒரு அறிவு ஜீவன்லேருந்து 6 அறிவு ஜீவன் வரைக்கும் எல்லாருக்குமே இந்த உலகம் சொந்தம். அவங்க எங்கெங்க இருக்காங்க? நம்ம வீட்டுக்குள்ளெல்லாம் வந்து வாழலையே பாருங்கள். பப்ளிக்கான ஒரு இடத்துல வந்து இருக்காங்க. அவங்க இடத்துக்கு நாம் வந்திருக்கோம். அவங்கள அடிச்சிருக்காங்க. ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க. தயவு செஞ்சு மக்கள் எல்லாருமே கொஞ்சம் திருந்துங்க. அது குடிக்குது பாருங்கள். என்னாச்சுன்னு தெரியலையே. இறந்துடுச்சா? நமச்சிவாயம். போது விடு, போது விடு, போது விடு. கையில் கையோ அடிச்சிருக்கானுங்க. ஓம் நமச்சிவாயம். ஒரு மாதிரியா விசில் வேற அடிச்சுட்டாங்க. சாரிங்க, அது என்ன ஆச்சுன்னு தெரியல. அது எழுந்திருக்கவே இல்லை. பாருடா, அதை நல்லா யாரோ வச்சுக்கிறாங்க. சிவனே, சிவன் தாங்க துணை இருக்கணும். எல்லோரும் வேண்டிக்கோங்க, சிவன் தான் துணை இருக்கணும். சரியா என்னன்னு வேண்டிக்கோங்க. சரியாயிடுச்சுங்க. அது எழுந்துடுச்சு, உயிரோட ஆயிடுச்சுங்க. எனக்கு கொஞ்சம் பயம்தான். பரவாயில்ல, உயிர் வந்துடுச்சு. சரியாயிடும் நினைக்கிறேன். கன்ஃபார்ம் சரியாயிடும். கடவுளை வேண்டிக்கோங்க.
எல்லாரும் வேண்டிக்கோங்க. பாவம் இந்த பிள்ளை எழுந்து